வணக்கம் geeks வணக்கம் geeks வணக்கம் geeks welcome to Tech Voice Tamil by Fonorina Tamil. யாராவது ஆடு பாத்தீங்களா? ஆடு பார்த்தாச்சு. சரி ஓகே. லாவா வாரம் வந்து Xiaomi மாதிரி ஏய் அப்பலாம் பேசாத. 11 அல்ட்ரா இருக்குல்ல, அது ஏன் லான்ச் ஆச்சுன்னு ஞாபகம் இருக்கா? கேமரா கான்செப்ட தாண்டி விக்காத Mi Band 5 ஓட டிஸ்ப்ளே யூஸ் பண்ணாங்க. ஆமா, இவங்க வந்து லாவா வாட்ச் விக்கல, வாட்ச் டிஸ்ப்ளே பின்னாடி மாட்டிட்டாங்க. அதான் கரெக்ட். இத வந்து நம்ம புரிஞ்சிக்கிறதுக்காக ஏன் 7300 யூஸ் பண்ணாம 7300X யூஸ் பண்றாங்க அப்படின்னு நமக்கு தோணும். X தான் ஆக்சுவலா டியூவல் டிஸ்ப்ளே கம்பேட்டபிள் ப்ராசஸர். இதுல டியூவல் டிஸ்ப்ளே இருக்கு. டியூவல் டிஸ்ப்ளே இருக்குல்ல, அதனால தான் இதுல 7300X இருக்கு. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, நம்ம மோட்டோ இருக்குல்ல வாட்ஸ், நல்ல நல்ல போன் தான், ஆனா பேட்டரி நிக்க மாட்டேங்குது. இதுல 7300 தான் இருக்கு, பேட்டரி வேற லெவல்ல இருக்கு. இப்போ டவுட் என்னன்னா, அப்ப லாவால பேட்டரி நிக்குமா நிக்காதா? ரெண்டும் ஒரே இதுதான், வெறும் டியூவல் டிஸ்ப்ளே சப்போர்ட் மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு அவங்களோட இதுலயே சொல்லியிருந்தாங்க, மீடியாடெக் வெப்சைட்லயே. ஆமா, சோ அப்ப ஏன் இந்த இது என்ன 7300X டியூவல் டிஸ்ப்ளே? அதனாலதான் இப்ப எனக்கு சந்தேகமா இருக்கு. இதுல உனக்கு வாமா தானே இருந்தது, நீ யூஸ் பண்ணல, எப்படி இருந்தது? ஆனா இது பாரு, இது வந்து வேற மாதிரி பேட்டரி லைஃப். யூடியூப் யூஸ் பண்ணும்போதே வாமா உன்னோட 4300 mAh வச்சா நீ தான் யூஸ் பண்ணியே, உனக்கு எப்படி இருந்தது பேட்டரி லைஃப்? சூப்பர், செம்மையா இருந்ததுல. 6 hours ஈஸியா வருதுடா, ஷாக்கிங்கா இருக்கு. இது 6 hours ஈஸியா வந்துருது. இதுல பார்த்தனா அதேதான் இதுலயும் இருக்கு எல்லாமே. 7300X ஆனதுல பேட்டரி வர மாட்டேங்குது. 3 hours 4 hours தான் வருது. 7300X ப்ராப்ளமா இல்ல இவங்க டியூவல் டிஸ்ப்ளேக்கு ஆப்டிமைஸ் பண்ண விதம் ப்ராப்ளமா? அப்ப அவன் ஆப்டிமைஸ் பண்ணிருப்பானா, நம்பலாமா? இது பெருசா ஒண்ணும் இல்லையே. இதுல என்னென்ன ஆப்ஷன் இருக்கு இந்த டிஸ்ப்ளே, என்ன பார்க்கலாம்? ஸோ இந்த டிஸ்பிளே செகண்டரி டிஸ்பிளேல வந்து நார்மல் டிஸ்பிளே மாதிரி யூஸ் பண்ண முடியாது. ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், பார்க்கலாம், ரிப்ளை இல்லாமல் நம்ம கீபோர்ட்லாம் வராது. ஸோ செல்ஃபி ஷூட் பண்ணலாம், அந்த செகண்டரி கேமரா அந்த செல்ஃபி ஷூட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மியூசிக் பிளேயரு, ஸ்டெப்ஸு, இந்த கேலரி இது ட்ராக்கரு, வாய்ஸ் ரெக்கார்டரு, டைமரு, ஸ்டாப் வாட்ச்சு, வெதரு, இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கு. அனிமேட்டட் கேரக்டர் ஒன்று வருமா, இந்த ஃபயரி அப்படின்ட்டு ஒரு இது மாதிரி ஒன்று வருது. ஓகே, ஏதோ ட்ரை பண்ணிருக்காங்கடா. இது எந்த லெவல்ல வருதுன்றது, ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறது நேர்ல யூஸ் பண்ணாதான் தெரியும். இவங்க எனக்கு இன்னொன்று என்னென்ன வச்சு, நம்ம ரெகுலரா பேசும்போது நம்மளும் சொல்லியிருப்போம், நீயும் அதே தான் சொல்லிட்டு இருந்த. 7300 எனக்கு ஓகே மீடியாக்கு, ஆனா கேமராக்கு செட் ஆகல. நீ சொன்ன எவ்வளவு ஸ்லோ ஷட்டரு, அப்புறம் பிட்வீன் கேமரா மோட்லாம் போவே முடியல. போறதுக்குள்ள பார்த்தனா அதுக்குள்ள நான் எதை போட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் ஓடி போயிருது, வீட்டுக்கே போயிருச்சு அதெல்லாம். ஸோ அந்த பிரச்சனை இருக்கு. இப்போ லாவா இதை எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பான் அப்படிங்கிறது தான் தெரியல. இதுல வித் சார்ஜர் வித்தவுட் சார்ஜர் வேற. அது வேறையா? ஆமா. ஸோ என்ட்ரி லெவலில் இதில் 21,000 ரூபாய்க்கு வாங்குற இதில் வந்து வித்தவுட் சார்ஜர் தான் கிடைக்கும். வித் சார்ஜர் வாங்கினா, ஆனால் டாப் அண்ட் மாடலில் வந்து வித்தவுட் சார்ஜர் ஆப்ஷன் கிடையாது. ஸோ ஒரே ஒரு மாடல் தான் வந்து என்ட்ரி லெவல் மாடல் இருக்குல்லடா, 20,999. அது வந்து ஃபர்ஸ்ட் டே வாங்கினா 19,999. அது வந்து சார்ஜர் இல்லாம, சார்ஜரோடனா 1000 ரூபா. சார்ஜர் வர இவங்க 60 சம்திங் வாட்ஸ் இல்ல, 68 வாட் ஏதோ, சரியா? சார்ஜர் 66 வாட் சார்ஜர் கொடுக்குறாங்க பாக்ஸ்லயே. வாட்ஸ் பாத்தியா? லாவா வந்து 66 வாட், Xiaomi வந்து இப்போ இந்த சிவிக்கு வந்து 67 வாட், மோட்டோ வந்து இதுக்கு 68 வாட். எப்படி சம்மங்க பக்கத்துல 67 68 69 வெரி குட், 66 7 8 செம்ம. ஆனால் இதில் டெலிஃபோட்டோ கேமரா இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து ரொம்ப கம்மி ஃபோன்ஸில் தான் வந்து இருக்குது டெலிஃபோட்டோ. ஸோ நம்ம வந்து 8 MP டெலிஃபோட்டோ கொடுத்துருக்காங்க, 8 MP அல்ட்ரா வைடு, 8 MP டெலிஃபோட்டோ 10 MP இருக்குது OIS-ஓட. அதான் அது ரொம்ப கம்மி ஃபோன்ஸில் தானே இருக்குது. எங்கே இருக்குது? LTPO இருக்குது, மிலிட்டரி கிரேட் சர்டிஃபிகேஷன் இருக்குது, 1.5K இருக்குது, IP68 டியூவல் டிஸ்ப்ளே இருக்குது. அதில் இருக்கா? இருக்கு. மடை கேட்டுட்டுமா, பிரச்சனை இல்லைல்ல, சொல்லு, மடிச்சு கொடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் பேக் வந்து கிளாஸ் ஃபினிஷ் இருக்கு. ஸோ எல்லாத்துலேயுமே லாவா வந்து கிளாஸ் பேக் கொடுப்பாங்களா, ஸோ இதுலேயும் வந்து நாங்கள் கிளாஸ் பேக் கொடுத்துருக்கோம். ஓகே. சரி, இது சப்போஸ் உடஞ்சது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? டிஸ்பிளே உடஞ்சதுன்னா வேற எதுவுமே பின்னாடி தான் மாற்றி தரோம். லாவால பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா டோர் ஸ்டெப் இது இருக்கு, சர்வீஸ். ஆமா, அது ஒரு பெரிய ப்ளஸ் லாவா கிட்ட. இல்ல எல்லாம் மாத்தி கொடுப்பானுங்களா? இத பத்தியா சொல்லிருக்காங்களா? அதெல்லாம் தெரியாது. டிஸ்பிளே கேரண்டி சேஞ்ச்லாம் கிடையாது. ஃப்ரீ இந்த ஹோம்லேயே வந்து இது பண்ணிடுவாங்க. 1 இயருக்கு வாரண்டி இருக்கிற வரைக்கும் ஹோம்லேயே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. என்னல சைஸ் இது? ஆமா,
ஸோ அது தவிர இதில் ஆக்ஷன் கீ இருக்கு, டெடிகேட்டட் ஆக்ஷன் கீ இருக்கான். ஸோ இந்த பட்ஜெட்டில் வந்து நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஆக்ஷன் கீ கொடுக்குறோம், யாருமே வந்து அதெல்லாம் மாசு. அது ப்ரொஃபைல் ஸ்விட்ச்லேருந்து எல்லாம் பண்ணலாமா? நான் சிங்கிள் கிளிக்கு டபுள் கிளிக் ரெண்டுத்துக்குமே வந்து கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டுருக்கு. ஸோ அது தவிர காப்பர் பிளேட்டட் 9 லேயர் வேப்பர் சேம்பர் கூலிங் இருக்கான். ஸோ இது வந்து கூலிங் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதில் எக்ஸ்பேண்டபிள் மெமரி கிடையாது. ஸோ 8GB + 8GB வர்ச்சுவல் மெமரி, 1GB 128GB இல்லைனா 256GB ரெண்டே ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ஆண்ட்ராய்ட் 14 இருக்குது. இதுக்கு வந்து போன ஜென்ரேஷன்லாம் வந்து 2 years அப்டேட்ஸ் தான் கொடுத்தாங்க. இதுக்கு வந்து 3 OS அப்டேட்ஸ், 4 years செக்யூரிட்டி அப்டேட்ஸ். எல்லாருமே இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஆஸ்பெக்ட்ல. ஆனால் இது எப்படி வந்து இருக்க போகுதுங்கிறது தான் சந்தேகம். ஏன்னா டிமென்சிட்டி அசோசியை நம்பி இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள இறங்கலாம். அதுவும் எல்லாரும் இந்த மாதிரி இம்ப்ரூவ் ஆகிற கம்பெனியில் வர மொபைல் எல்லாம் பார்த்தீங்கன்னா 7300 தான். ஆமாம், இது 5 yearsல 7300 7300 CMF 7300 வந்து எப்படி எதுக்கு அதை ஃபேமஸ் ஆக்க பார்க்கறாங்கன்னு எனக்கு தெரியுமா? ஃபேமஸ் ஆக்கல, இருக்கலே அஃபோர்டபிள் அசோசி அது. அதனால தான் எல்லா பிராண்டும் அதுக்கு போயிட்டாங்க. ரொம்ப கம்மி காசு போல. 7S Gen 2 வாங்க சொன்னா கூட எவனும் வாங்க மாட்டான் பார்த்துக்க, ஏன்னா அது ரேட் அதிகமாக இருக்கும் போல. பட் நம்ம கன்சியூமருக்கு எது நல்லதுன்னா 7S Gen 2 தான் நல்லது. ஆனால் இவங்களுக்கு அது காஸ்ட்லியாக இருக்குது, அதனால வாங்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அது தவிர IP64 ரேட்டிங்ஸ் கூட இந்த வாட்டி ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் கிளாஸ் பேக் இருக்கிறதுனால 212 grams வெயிட். பின்னாடி செகண்டரி ஸ்கிரீன் வேற இருக்கு, கிளாஸ் பேக் 12 grams. ஐயோ. ஆனால் கேமரா OIS இருக்குல்ல? OIS இருக்கு. ஆனால் டெலிஃபோனில் OIS இருக்கான்னு மென்ஷன் பண்ணல. அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 21,000, 23,000க்கு வந்து 8128. இது வந்து சார்ஜரோட வரும், என்ட்ரி லெவலில் சார்ஜர் கிடையாது. ஸோ 826 வந்து இதுவும் சார்ஜரோட வரும், 25,000. ஸோ நீங்கள் சீக்கிரமாக வாங்குறவங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ 20,000, அப்புறம் 21,000, அப்புறம் 23,000. ஸோ நார்மல் இதுக்கு வந்து இது தவிர SBIக்கு இதுக்கு வந்து டிஸ்கவுண்ட் இருக்கா? ஆமாம், பழைய யூசர்ஸ் வேறு டிஸ்கவுண்ட் இருக்குது. அக்னி 2 யூசர்ஸ் வச்சிருந்தாங்க அப்படின்னா 8,000 rupees ஃபிளாட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களா எக்ஸ்சேஞ்ச்? அக்னி கொடுத்தா, பழைய அக்னி 2 கொடுத்தா, அக்னி 1 வச்சிருக்கவங்க வந்து 4,000 rupees ஃபிளாட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஃபோனை கொடுத்தா. இல்லை, கேள்வி என்ன, அக்னி 1 அப்போ 4,000 ரூபா வருத்தாமா? ஏய், ஆமாம், அப்படிதான் அவங்க சொல்கிறாங்க. அது எப்படி நியாயமாகும்? அக்னி 1 4,000 ரூபா தானே. வெளில போனால் இதோட கம்மியாக தான் விற்குமா? லாவாக்கு எவ்வளோ ரீசன் வேல்யூ தெரியலையே. இதே வாங்கிட்டு போயிடலாம். லாவாக்கு எவ்வளோ விற்பாங்கன்னு தெரியல. சரி, அக்னி 2 வந்து 1 வருஷம் தான் ஆக போகுது இல்லை? அக்னி 2 ஆமாம் 8,000 கொடுக்குறாங்க. அக்னி அதானே வாங்கும்போது 18,000க்கு வாங்கியிருப்பாங்களே. நம்ம மக்கள் 20,000 ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். 20,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு இப்போ 8,000 ரூபாய். அடே என்னடா இது, ஒரு வருஷத்துல 12,000 டிப்ரிசியேஷனு. முதல்ல இவங்க தாண்டா அதை பூஸ்ட் பண்ணணும். இவங்க என்ன சொல்லணும்னா, அக்னி 2 யூசர்ஸ் யாராவது இருக்கீங்களா, நீங்க எவ்வளவு வாங்குனீங்களோ 50% வேல்யூ எடுக்கிறேன்னு சொன்னா கூட ஒரு அர்த்தம் இருக்கு. இவங்களே அவங்க பிராண்ட் அசிங்கப்படுத்துற மாதிரி 50% தானே இது. இவங்க என்ன புது ஆப்பிளா? ஆப்பிள் பார்த்தல 16 சீரிஸ் வாங்கணுமா, 15 Pro Maxக்கு 62,000 ரூபா தரேன். அந்த மாதிரி இருக்கு இவங்க பண்றத பார்த்தா. ஓகே, இன்னியோட கமெண்ட் சுபாஷ் ஸ்ரீனிவாசன். ஹாய் சிவா ப்ரோ, I using Lenovo K9 mobile still 5 years. There's no issues in mobile but the battery is bulged. So where can I change the battery officially? Lenovo showroom still இருக்கா? தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க. இவங்க தான் மோட்டோரோலா கிட்ட மோட்டோரோலா தான் Lenovo. ஆனா இந்த மாடல் பேட்டரி இருக்குமான்னு டவுட் தான். நீங்க நேர்ல போய் பாருங்க ப்ரோ, கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மோட்டோரோலா ஷோரூம்னா இது A1 தானே? F1 சாரி A1 அக்யூஸ் நம்பர் 1 நடுவுலயே உட்கார வச்சிருக்கோம் நாங்க. F1 போக ப்ரோ, அது தெரியும் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து இதே பேட்டரி வேற ஏதாவது போன்ல யூஸ் பண்ணாங்கன்னா கிடைக்கிறது சான்ஸ் இருக்கு. அப்படி இந்த K9ல யூஸ் பண்ண பேட்டரி எதுலயுமே நாங்க யூஸ் பண்ணல, எல்லாத்தையும் மாத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன் போகும்போது K9 மாற வேண்டியதா இருக்குது. ஆமா, ஆனா Lenovo வந்து செம்ம டிவைஸ் அப்போ பண்ணதெல்லாம் K4 நோட்டு வேற லெவல். அப்புறமா மோட்டோரோலான்ட்டு மாறி இது பண்ணிட்டாங்க. மோட்டோரோலா இப்போ திரும்ப செம கம்பேக்ல, போன வருஷத்துல இருந்து நல்லா இருக்கு. இந்த எனக்கு தெரிஞ்சு இது நல்லா பண்றாங்க வட்ஸ். ஆனா ஒரு பயம் என்னன்னா, ஓகே இந்த போன் பெருசா வந்து கேஷுவல் யூஸ்க்குலாம் ஹீட் ஆகுறது இல்ல, பட் இமேஜின் பண்ணி பாருங்க ஹீட் ஆயிட்டு ஸ்கின் மாதிரி இது பீல் ஆஃப் ஆகி வந்ததுன்னா, ஏன்னா Edge 50 Proல பீல் ஆஃப் ஆகுது. லாங் டர்ம் யூசர்ஸ்க்கு தான் மாத்த முடியாது. அது நம்மளே வெளில போய் கடையில ஏதாவது ஸ்கின் வாங்கி ஒட்டிக்க வேண்டியதான். என்ன இருக்கு அபிஷியலா ஷோரூமுக்கு போனா தான் தெரியும். கரெக்ட் அவன் சொல்றது. அபிஷியலா ஷோரூமுக்கு போயிட்டு இந்த பேக்ல ரீப்ளேஸ்மென்ட் இருக்கா, ஏன்னா பேக் கவர் இந்த மாதிரி இதுன்னா ரீப்ளேஸ்மென்ட் இருக்கும். இந்த மாதிரி சேலஞ்சிங்கான விஷயம் உண்மையாவே இந்த மாதிரி தெரியல. அரே ஓ சம்போ, அதான் அம்போன் தான் விட்டாலே ரோட்ல அப்படிதான் இருக்கு. சம்போ. அடுத்த நியூஸ், சாம்சங் டெவலப்பர் கான்ஃபரன்ஸ் வந்து போன வாரம் நடந்துச்சு. அதுல வந்து One UI 7 அதெல்லாம் வந்து நிறைய இதுல டெமோலாம் போட்டிருந்தாங்க, மேஜர் அப்டேட்ஸ் அப்படின்ட்டு. அது தவிர வந்து பர்சனலைஸ் ஏ எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசினாங்க. என்ன சொல்றாங்க?
ஸோ பர்சனல்ஸ் மல்டி டிவைஸ் ஏஐ இன்டகிரேஷன் வந்து இருக்குமா. ஸோ எல்லா டிவைஸ்லேயும் வந்து இன்டகிரேஷன் வந்து நாங்கள் ஏஐ வந்து இன்டகிரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூசர் எக்ஸ்பீரியன்ஸு, ஸோ சர்வீசஸ் பேஸ்ட் ஆன் லொக்கேஷனு அதெல்லாம் வச்சு வந்து டிவைஸ் ஈகோ சிஸ்டம் அதெல்லாம் வச்சு நாங்கள் ஏஐ வந்து இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 1 UI 7 பீட்டா இருக்குல்ல, வந்து இயர் எண்டில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யூஸ்வலாக வந்து சீக்கிரமாக வந்துடும். எல்லா டிவைசஸ் அப்படியே ஃப்ளாக்ஷிப் அது இதுக்கு டப்புன்னு ரோல் அவுட் பண்ணிடுவாங்க. இப்போது எதனால டிலேன்னு தெரில. டிசம்பர் தான் வந்து மோஸ்ட்லி இயர் எண்ட்னா டிசம்பர் தான். அப்போ தான் பீட்டா அப்டேட்டே வருமா. ஜான்வரியில் தான் ஸ்டேபிள் அப்டேட்டே ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வேற மேலேயே அடுத்த ஆண்ட்ராய்டு 16 வருதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜான்வரி வந்துச்சுன்னு தப்புன்னு ஒரு 2-3 மாசத்துல திருப்பி அடுத்த அப்டேட்டா என்னையா இருக்கு. ஸோ இதில் தான் அந்த பீட்டா வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சிம்பிளாக இருக்கணும். ஸோ ரீடிசைன் யூசர் இன்டர்ஃபேஸு நாங்கள் வந்து சிம்பிளான யூஐஏ, ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆக்காமல் எல்லாமே சிம்பிளிஃபைடாக ஆக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் டெமோ போடுறாங்க, பார்த்தியா இல்லையா? நல்லா இருந்தா பார்த்துருப்போம். ஸோ வெறும் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அந்த இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆயிருக்கு அந்த மல்டி டாஸ்கிங் மெனு அப்படிலாம். இப்போ எல்லாரும் மாதிரியும் இப்போ லெஃப்ட்லேருந்து எடுத்தா இது வருது, ரைட்லேருந்து எடுத்தா நோட்டிஃபிகேஷன் வருது, இந்த ஆப் ட்ராயர் லெஃப்ட்லேருந்து எடுத்தா இது வருது அப்படின்லாம் வேறு போட்டிருந்தாங்க. அதெல்லாம் வேற மாத்திருக்காங்க. இப்போ இந்த மல்டி டாஸ்கிங் இருக்குல்ல, இதுல ஒரு மாதிரி சேஞ்ச் ஒரு மாதிரி இதுவா இருக்கு. ஒன் யூஐல வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு இது இருக்கு, லுக் இருக்கு. ஸோ இதுல வந்து பிக்ஸ்பி வாய்ஸ் யார் யூஸ் பண்றாங்கன்னு தெரியல, அசிஸ்டன்ட். ஸோ அதுல வந்து ஏஐ ட்ரிவன் கேப்பபிலிட்டிஸ்லாம் வந்து இன்னும் இன்டராக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ் இன்டராக்ஷன்லாம் வந்து நாங்கள் வந்து ஈஸியர் ஆக்கியிருக்கோம். பெஸ்போக் ஏஐ, பெஸ்போக் அப்படின்னு தான் வந்து அவங்களோட அந்த டிஃபரண்ட் எடிஷன் கலர்ஸ்லாம் மாத்துறது. ஆமா, இப்போ வந்து பெஸ்போக் ஏஐ அப்படின்ட்டு இன்டராக்ஷன்ஸ்லாம் வந்து இதுவாக இருக்குமா. ஹோம் அப்ளையன்சஸ்லாம் இப்போ பெஸ்போக் அதை இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்கல்ல, அதில் வந்து கேலக்ஸி ஏஐ வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது பெருசாக நடந்த சந்தோஷம். அதுக்கப்புறம் ஏதோ டிரான்ஸ்ஃபர்மேஷனு அந்த இந்த B2B யூசர்ஸுக்கு அதுக்கெல்லாம் வந்து அதை பற்றி பேசியிருக்காங்க. அப்புறம் ரெஸ்பான்சிபிள் ஏஐ அதை பற்றியும் பேசியிருக்காங்க. ஸோ ரெஸ்பான்சிபிளாக நாங்கள் வந்து இருப்போம், டேட்டாக்கெல்லாம் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் அப்படிலாம் வேறு பேசியிருக்காங்க. ரெக்கமெண்டேஷன் பேஸ் ஆன் யூசர் பேட்டர்னு சீசனல் ட்ரெண்ட்ஸை பேஸ் பண்ணி வந்து நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கோம். ஹோம் இன்சைட் விட்ஜெட்ஸு, ஹோம் இதுக்கெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்காக தனியாக விட்ஜெட்ஸ்லாம் வேறு இது பண்ணிட்டு இருக்காங்களாம். அட்வான்ஸ் நாங்கள் ஏஐ யூஸ் பண்ணி இது பண்ணுறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 7 years ஆஃப் அப்டேட்ஸு அதை பற்றி வேறு டிசைன் ஓஎஸ் இதை பற்றி எல்லாம் பேசியிருந்தாங்க. இப்போ டிசைன் ஓஎஸ் டிவைசஸ்லாம் 7 years அப்டேட் கொடுக்குறாங்க. அப்படியா? பரவாயில்லையே. அவங்களோட இந்த அப்ளையன்சஸ்ஸு அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ், இந்த டிவி அதெல்லாம் வந்து அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, கமெண்ட். அடுத்த கமெண்ட் பினாய் தாமஸ். ப்ரோ, ஓலா ஹஸ் அனௌன்ஸ்ட் இட்ஸ் மாடல் X1X price drop from 1,08,000 to 49,999. Huge price drop in this X1X model EV scooter. Can we buy this in spite of some battery burning issues in scooter and scooter stops to move after OTA update? Please put pros and cons and your recommendation whether to buy the scooter when there is a huge price drop. சொல்லுங்க வாட்சன், நீங்க தான் EV ஸ்கூட்டரோட பிராண்ட் அம்பாசிடர் சென்னையில. தெரியல, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். ஓலா யூஸ் பண்ணது இல்ல, ஏத்தர் யூஸ் பண்றேன். எனக்கு பிரச்சனை எதுவும் வந்தது இல்ல. ஆனா உங்க ரைவலை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. அது நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். டெய்லி ஒரு இது வந்துட்டு இருக்கு. அதான் அது என்ன பாராட்டலாம். டெய்லி ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. டெய்லி பிரச்சனை எல்லாம் வந்து அப்படியும் உங்களுக்கு ஓகே 50,000 ரூபாய் பிரச்சனை வந்தாலும் தாங்குவேன் அப்படின்னா போகலாம். சரி, என்னென்ன பிரச்சனை 2-3 சொல்லுங்க. அதான் இப்போ வரிசையாக போட்டிருக்காங்களே, பார்ட்ஸ் கிடைக்கல, சர்வீஸ் இது பண்ணால் திருப்பி இது பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க, திடீர்னு ஆப் கிராஷ் ஆகுது. தான் போட்டிருந்தாரு, ரோட்லேயே இருந்துருச்சு அப்டேட் வந்து. போயிட்டே இருந்தா திடீர்னு அப்டேட் வந்து போய்கிட்டே இருக்கும்போது யாரும் உங்களை அப்டேட் பண்ண சொல்றது? அப்டேட் அப்படியே ஆயிடுமா? ஆன் த கோ அப்படியே நீ அப்படியே ஒரு லீட் போட்டுட்டு இருப்ப, லாரியை தாண்டி அப்படி ஃப்ரண்ட்ல போய் லாரி டோ பண்ணிட்டு வரோம். அப்புறம் யோ என்னையே தள்ளுற அப்படின்னா நீ தான் நின்ன, அதனால தான் தள்ளிட்டு வரேன் அப்படின்னு ஏத்திட்டு போயிடும். ஏத்திட்டா ஓட்டுக்கு ஓவர்டேக் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஓவர்டேக் பண்ணும்போது அப்டேட் கம்ப்ளீட்டட், வெஹிக்கிள் ஸ்டால்ட். ஸ்டால்ட் ஆகாதுங்க, அவ்வளவுதான், பின்னாடி அப்படியே ஏத்திட்டு போயிடும். மாவிகளா ஓடி அப்டேட்லாம் என்ன பண்ணு, போன்லயே அப்டேட் பண்ண போய் போன்லயே அவ்வளவு தெளிவா நீங்க போன் யூஸ் பண்ணாத கேப் என்னன்னு அனலைஸ் பண்ணி அந்த டைம்ல தான் அது அப்டேட்டே பண்ணும். ஆட்டோ அப்டேட் இருந்தா கூட நைட் 2 மணிக்கு தான் பொதுவாக எல்லா போனுமே அப்டேட் பண்ணுது. இதெல்லாம் போனே எவ்வளவு ஓரமா பண்ணுது. வண்டி ஓரமா நிற்கும் போது அப்டேட் பண்ணலாம், வண்டியில் பேட்டரி கெப்பாசிட்டி இல்லாதான் என்ன, அது ஓரமா நின்றுட்டு இருக்கும்போது கூட அப்டேட் பண்ணலாம். ஓட்டிட்டு இருக்கும்போது எதுவாக இருந்தாலும் நான் உடனே டெலிவர் பண்ணிடுவேங்க. நான் வந்து எப்படிங்க செத்தாரு, பைக் அப்டேட் பண்ணும்போது செத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் எவர்
ரொம்ப கொடுமை. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் ஓகே அப்படின்னா இது பண்ணுங்க. அது ஆனால் எத்தனை பேருக்கு இந்த இஷ்யூ இருக்கு அப்படின்னு தெரில. நிறைய பேர் போடுறாங்க, ஆனால் எத்தனை பர்சன்டேஜ் இஷ்யூ இதை அஃபெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரில. உங்களில் யாராவது ஓலா ஸ்கூட்டர் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அப்புறம் சர்வீஸ் சென்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு போடுங்க. நிறைய பேர் இதை நான் நிறைய பார்க்குறது வந்து சர்வீஸ் கொடுத்தேன், ரொம்ப காலம் ஆச்சு, திருப்பி வந்து இதுவே இல்லை, பார்ட்ஸ் இஷ்யூ இருக்குது, அந்த மாதிரி மாற்றி கொடுக்கறதுக்கு டைம் ஆக்குறாங்க அப்படின்னு தான் போட்டுருக்கு. நான் ஏத்தர் இந்த பிரேக் ஏதோ இஷ்யூ இருந்துச்சு, உங்க 3-4 ஹவர்ஸ்லேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. சூப்பர். பார்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. பட் சார் நீங்க வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடர், என்ன உங்களை பகச்சிக்க முடியுமா? பகச்சிக்க முடியுமா? என் தலைவனை டிசப்பாயிண்ட் பண்ணா ஏத்தரோட ஷேர் மார்க்கெட்டே டவுன்டா. அந்த மாதிரி பார்க்கலாமா வேணாமா? அதான் நான் சொல்லிட்டேன்ல, உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் ஓகே. அது அவரே கேட்டிருக்காரு இந்த மாதிரி இஷ்யூஸை பற்றி இது பண்ணுங்கன்ட்டு. எனக்கு தெரிஞ்ச வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் அது மாதிரி நல்லா தான் இருக்கு. இந்த மாதிரி சர்வீஸ் சென்டர் இது, இந்த மாதிரி அப்டேட் இஷ்யூ, குவாலிட்டி, இந்த மாதிரி இருக்கு, அப்போ சார்ஜரில் ஏதோ இஷ்யூ வருது அப்படின்னா அதெல்லாம் ஓகேன்னா வந்து போகலாம். அதுக்கு தான் இந்த மாதிரி ப்ரைஸ் கட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நிறைய யூனிட்ஸ் இருக்குது, ஆனால் சரியாக விற்க மாட்டேங்குது அப்படின்றதுனால. ஆனாலும் எனக்கு தெரிஞ்சு ஏத்தரை கம்பேர் பண்ணும்போது ஓலா தான் நான் நிறைய பார்க்குறேன். நிறைய பேர் வச்சிருக்கு, சீப்பாக இருக்கிறதுனால நிறைய பேர் வாங்கிடுறாங்க. ஓகே, அடுத்த நியூஸ். யூடியூப் ஷார்ட்ஸ் இப்போ வந்து 3 நிமிஷம் ஆக போறாங்க அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அக்டோபர் 15ஆம் தேதியிலேருந்து 60 செகண்ட்ஸ்லேருந்து 3 மினிட்ஸ் ஆக போறாங்க. இது சந்தோஷமான விஷயமா வருத்தமான விஷயம்? சந்தோஷமான விஷயம் தான். இது என்ன ஷார்ட்ஸ் சொல்லி முடிக்க முடியல. ஷார்ட்ஸ் வந்து இப்போ சில கமெண்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தா அவசரமா பேச வேண்டியது இருக்கு, எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பேச வேண்டியதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஷார்ட்ஸ் பொதுவாக நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸ் வந்து நம்ம எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இப்படி பேச அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒன்று என்ன இவ்வளோ வேகமாக பேச பொருணை அப்படிங்கிறாங்க. அது என்ன ஸ்லோவா போட்டு பாத்துக்கலாம்ல. நீ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஷார்ட்ஸுக்கும் ஒரு ஷார்ட்ஸ்ல பார்த்தனா ஆல்ரெடி அவனே ஸ்லோவா பேசி வச்சிருப்பான். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு வீடியோக்கு மாத்திட்டு இருக்கணும். அந்த ஒரு 60 செகண்ட் இந்த ஷார்ட்ஸோட இதுவே அதுக்கு எடுத்துருது இல்ல. 3 நிமிஷம் அப்படின்றது ஷார்ட்ஸே இல்லையா? அது ஒரு ஆப்ஷன். இப்போ 3 ஷார்ட்ஸ் ஏன் எல்லாரும் போனாங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன் கேளு. இப்படி பாக்குறதோட இப்படி பாக்குறது எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கு. இந்த பக்கம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே தடவிக்கிட்டு தடவை முடிஞ்சு. ஆமா, ஸ்கிரீன் அப்படி என்ன பண்ணுவேன்? சரி, ஸ்கிரீன் என்ன பண்ணுவேன் நீ சொல்லு. டேப் பண்றது வந்து ஆங்கிலத்துல மட்டும் தான் சொல்லுவாப்ல அவர் வந்து ஐ கண்ட்ரோல் வச்சிருக்கான். ஓ, அதெல்லாம் இருந்தது ஆக்சுவலா 2.3 ஜிஞ்சர் பிரெட்லயே இருந்தது. ஆமா, ஏத்தாப்ல இருக்கிற ஒரு பொண்ணு வந்து உன்னை பொழிச்சுன்னு ஒரு மூஞ்சில வச்சுட்டு போகும், என்ன பண்ணிட்டு இருக்க அப்படி. சரி, இப்போ ஃபேக்ட் என்னன்னா, எல்லாருக்கும் போர்ட்ரைட்ல டிவைஸ் யூஸ் பண்றது ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. அதனாலதான் வந்து இந்த மாதிரி வீடியோ ஃபார்மட் ஹிட் ஆனது. 1 மினிட்டுங்கிறத தாண்டி இப்போ ரீல்ஸ்லாம் என்ன 5 நிமிஷம் 10 நிமிஷம் போட்டு வச்சிருக்காங்க. 5 மினிட்ஸ் கிராஃப்ட்லாம் ஒரு சில சேனல்லாம் இருக்கு. அவன் என்னடா எப்படி காருக்கு பெயிண்ட் அடிக்கிறான் எல்லாத்தையுமே ரீல்ஸா மாத்திட்டாங்க. இப்போ என்ன வீடியோ போட்டாலும் அது வந்து இதுவா இருக்கும். ஆனா ரெக்கமெண்டேஷன்ஸ்ல வராது அவ்வளவு பெரிய வீடியோ எல்லாம். வருதுடா வந்துட்டு என்ன தெரியுமா ஆகுது, இன்னும் பார்க்கணுமான்னு கேட்கும். 60 செகண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்னா, இன்னும் இருக்கு பாக்குறியா, கண்டினியூ பண்றியான்னு இருக்கும். கண்டினியூ கொடுத்தனா கண்டினியூ ஆகும். அதனால இதுல யூடியூப்ல வராது. யூடியூப்ல நீ இதுக்கு மேல போனாலே 1 மினிட் மேல போனாலே அது பெரிய வீடியோவா மாறிடும் அப்படியே. ஸோ அதனாலதான் ஸோ அதை வந்து சொல்லியிருக்காங்க. இது என்னன்னா, எல்லாமே கிரியேட்டர்ஸ்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்களாம், சொல்லியிருக்காங்களாம். இந்த மாதிரி கொஞ்சம் லாங்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அவங்க முடிவு பண்ணி வந்து எத்தனை நிமிஷம் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இப்போ வந்து இவ்வளோ பெருசாக ஆக்கியிருக்காங்க. 3 மினிட்ஸ் ஆகி இதுலேயே வந்து 1.5 நிமிஷம் தான் ஆக்சுவலாக இதெல்லாம் ரீல்ஸ்லாம். இதில் இன்ஸ்டா ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே 1.5 நிமிஷம் தான் ஆக்சுவலாக ரீல்ஸ். பெரிய வீடியோ போடலாம், ஆனால் அது இந்த மாதிரி தான் வரும். ஆனாலும் வந்து 1.5 நிமிஷம் பண்ணால் தான் வந்து அவங்களோட இதில் ரீல்ஸ் அப்படிங்கிற கணக்கு. ஸோ அதுக்கடுத்து மொபைல் யூஸர் தம்ப்நெயில் செலெக்ஷன் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்து தம்ப்நெயில் போட்டால் வந்து பெரிய தம்ப்நெயில் மாதிரி வரும், கொஞ்சம் வித்தியாசமாக வரும்ல. இப்போ வந்து இதோட இதுலேருந்தே வந்து ஃபோன்லேருந்தே வந்து அப்படியே ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஃபோனில் வந்து தம்ப்நெயில் வந்து ஈஸியாக ஆட் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கு. அது தவிர டெக்ஸ்ட்டு ஃபில்டர்ஸு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணலாமா ஷார்ட்ஸ் க்ரியேட் பண்ணும்போது அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அதுக்கடுத்து டெம்ப்ளேட் வேறு கிரியேட்டர்ஸ் வந்து இந்த இதில் இருக்க ரீல்ஸில் இருக்க டெம்ப்ளேட்டு அந்த மாதிரி டெம்ப்ளேட்லாம் வந்து இதில் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ கம்மிங் மந்த்ஸில் வந்து அந்த டேரெக்டாக ஷார்ட்ஸ் கேமராலேருந்தே வந்து ஆட் பண்ணுற மாதிரி வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ கேமராலேருந்தே எதாவது ஷார்ட்ஸு ரீமிக்ஸு அதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட கண்டென்ட்டுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுற மாதிரி அப்படியே இந்த கேமரா இது உள்ளே இருக்கிற பில்டின் இந்த யூஐலேருந்தே வந்து ரியாக்ட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது டீப் மைண்ட் இன்டெகிரேஷன் வேறு இந்த இது பண்ணுறாங்களாம்.
ஸோ அதனால் ஷார்ட்ஸை வந்து பேக்ரவுண்டு வீடியோ கிளிப்ஸு இதெல்லாம் வந்து இந்த க்ரீன் பேக்ரவுண்ட் இருக்குது, இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இருக்குன்னா அதை வச்சு வந்து ஏஐ யூஸ் பண்ணி வந்து அது உள்ளேருந்தே மாற்றுற மாதிரி ஆப்ஷன். அதான் இன்ஸ்டா ரீல்ஸில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து இப்போ வந்து இதில் கொண்டு வராங்க அப்படின்னு போட்டுருக்கு. ஷார்ட்ஸ் ட்ரெண்டிங்கில் வந்து தனியாக ஷார்ட்ஸுக்குன்னு அது வேறு வரப்போகுதான். ஸோ பாப்புலர் கண்டென்ட் வந்து இப்போ நார்மல் கண்டென்ட் ட்ரெண்டிங் இருக்கா இல்லாமல் ஷார்ட்ஸுக்கு ஒரு ட்ரெண்டிங் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சும்மாவே இப்போ வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணா ஷார்ட்ஸ் மட்டும்தான் வருது. இப்போ ஓப்பன் பண்றோம்னு வை, இப்போ நம்ம ஏதாவது சர்ச் பண்றோம்னா பரவாயில்ல, சர்ச் பண்ணாத பட்சத்துல இங்க மேல ஷார்ட்ஸ் ட்ரெண்டிங் அப்படின்னு வந்து ஒரு 3 வீடியோ வருமா, திரும்பியும் ஷார்ட்ஸ் தான் இருக்கு எல்லா இடத்துலயும், ரொம்ப அதிகமா இருக்கு ஷார்ட்ஸ். ஸோ அதுக்கடுத்து கமெண்ட் ப்ரிவ்யூ வேற வரப்போகுதான். ஷார்ட்ஸ் ஃபீல்டில் வந்து கமெண்ட் ப்ரிவ்யூ ஈஸியாக வந்து கமெண்ட்லாம் படிக்கிற மாதிரி இப்போ கமெண்ட் ப்ரிவ்யூ அப்படின்ட்டு ஒன்று வந்து டாப் கமெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து காட்டும் ஷார்ட்ஸில் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஷோ ஃபியூர் ஷார்ட்ஸ் அப்படின்னு ஒரு புது ஆப்ஷன் ஒன்று வரப்போகுதான். ஸோ இது வந்து ஹோம் ஃபீல்டில் வந்து இந்த நீங்கள் உங்களுக்கு பண்ணுறீங்கல்ல இது வந்து கம்மியாக ஆகுமா, கம்மி ஷார்ட்ஸ் எனக்கு லாங் வீடியோஸ் நிறைய காட்டுங்க, ஷார்ட்ஸ் கம்மியாக காட்டுங்க அப்படின்னா வந்து கம்மியாக காட்டும் அப்படின்னு போட்டுருக்காங்க அப்படின்னு போட்டுருக்காங்க. அதுக்கடுத்து ஆண்ட்ராய்டு பல்க் அப்லோட்ஸ் வந்து மிட் நவம்பரில் வந்து தூக்க போகிறாங்களாம். நீங்கள் பல்காக இவ்வளோ வீடியோஸ் ஒரே நேரத்தில் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா வந்து அப்லோட் பண்ணக்கூடாது. மல்டிபிள் வீடியோஸ் சைமில்டேனியஸில் ஆண்ட்ராய்டு ஆப்லேருந்து இருக்குது, இல்லை நீங்கள் டெஸ்க்டாப்பில் போய் அப்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி. மல்டிபிள் வீடியோலாம் அப்லோட் பண்ணுறாங்களா சார்? ஒருவேளை பண்ணுறாங்க போல ஒரு சிலர், நமக்கு தான் தெரியல. மல்டிபிள் வீடியோ முதல்ல அதுக்கு நம்மக்கிட்ட இருக்கணும், அப்புறம் தானே நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு. மொத்தமாக சில பேர் ஷெட்யூல் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணும்போது மொத்தமாக அப்லோட் பண்ணிடுறாங்க போல்ருக்கு, ரெடி பண்ணி வச்சு அந்த மாதிரி இது பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ப்ரொஃபைல் டேப் மர்ஜிங்கு. ஸோ பிராண்டிங்கு, பேசிக் இன்ஃபோ இதெல்லாமே வந்து ப்ரொஃபைல் டேப்பில் வந்து மர்ஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கடுத்து ஏதோ சஸ்பென்ஷன் அப்பீல் அதெல்லாம் போட்டிருக்கு. ஸோ 7 days வந்து உங்களுக்கு அப்பீல் கிடைக்கும். ஸோ ரிஜெக்ட் பண்ணால் வந்து 90 daysல வந்து திருப்பி ரீஅப்பீல் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது. ரைட்டு. அடுத்த கமெண்ட்டு ரவி அப்படின்றவர் M52 வாங்கினாராம். மே 2024 வந்து அதை அப்டேட் பண்ணாராம். அப்டேட் பண்ணதுக்கப்புறம் க்ரீன் லைன் வந்துருச்சான். சாம்சங் கேரில் போய் கேட்டதுக்கு வந்து ஒழுங்காக அவங்க ரிப்ளை பண்ணலை, வெறும் சாரி தான் சொன்னாங்க அப்படின்னாராம். போக 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 இப்போ இன்னும் ஒர்ஸ் ஆகி இப்போ 7 வெர்டிக்கல் லைன்ஸ் இருக்கான். ஸோ சிஇஓட இமெயில் ஐடி எங்கேயுமே கிடைக்கல. ஆமாம், அது அவங்க வெப்சைட்லேயே இருக்குது கீழே கான்டாக்ட். இப்போ நான் என்ன பண்ணுறது, ஷுட் ஐ கெட் மை ஃபோன் ரிப்பேர்ட் ஆர் பை எ நியூ ஒன் அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை, அந்த சிஇஓ மெயில் தான் பண்ணோம். அது சாம்சங்கோட சைட்லேயே இருக்குது, ரெக்வஸ்ட் மெயில் டு சிஇஓன்னே இருக்கும் ஆப்ஷன். பார்த்துட்டாரா அவர் சாம்சங் இந்தியா ஷோ இதில் பார்த்தாரா, குளோபலையும் பார்த்தாரா, பட் குடன்ட் ஃபைண்ட் எனிதிங் அப்படின்னு போட்டிருக்காரு. அப்போ எப்படி இவ்வளோ பேர் இப்போ மெயில் பண்ணியிருப்பாங்க இத்தனை நாளா? எவ்வளோ பேர் கமெண்ட் செக்ஷனில் போட்டாங்க, ஆமாம் ப்ரோ மெயில் பண்ண, அதுக்கப்புறம் தான் எனக்கு மாற்றி கொடுத்தாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்னு. தேடணும். இல்லாட்டி வந்து யாராவது பார்த்தீங்கன்னா சாம்சங் சிஇஓ மெயில் ஐடி இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ல பின் பண்ணி விடுங்க, நாங்கள் பின் பண்ணிடுறோம். நீங்கள் பப்ளிஷ் ஏதாவது கமெண்ட்ல போடுங்க, நாங்கள் பின் பண்ணி வச்சிடுறோம். நிறையா போட்டு வந்தால் அதுவே தானாக டாப்பில் வந்துடும். அவ்வளோதான். ஓகே. ப்ராடக்ட் எங்கே நல்ல ப்ராடக்ட் முன்னாடி இன்னொரு நியூஸ் இருக்கா? நியூஸ் இருக்கு. ஓகே. ஆப்பிள் சஸ்பென்ஸ் iOS 18.1 ஆப்பிள் இன்டெலிஜென்ஸோட அக்டோபர் 28 வருது அப்படின்ட்டு மார்க் கர்மன் சொல்லியிருக்காரு. புது M4 Mac, ஐபேட் மினி 7 இதெல்லாம் வந்து நவம்பர் 1 வருது அப்படின்ட்டு ரிப்போர்ட் இருக்கு. போடு ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ட்ரை பண்ணோம். சரி பீட்டா ட்ரை பண்ண வேணாம், ஸ்டேபிள் ட்ரை பண்ணணும் வெயிட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து இது இருக்கு. ஜாலி தான், வர அக்டோபர் வந்துடும். என்னதான் இருக்கு பண்ணுறதுக்குன்னு பார்க்கணும் வேணாமா? காம்படிஷனு கரெக்டாக வாட்ஸன் ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியலையே, அவங்க ஓவராக இது பண்ணாங்க. ஆனால் எல்லா ஃபீச்சர்ஸ் வருமானு தெரியலையே. இதில் வேறு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க, இந்த அப்டேட்லாம் வந்து 18.2 வருது, நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள், டிசம்பர் மாதம் வந்துடும், இல்லை நவம்பர் மாதம் வந்துடும் அப்படின்வாங்க. ஸோ அதை தவிர புது மேக்ஸ் வந்து M4 Mac. ஸோ அது வேறு லான்ச் ஆகுது. ரஷ்யாவில் வேறு யாரோ யூடியூபரு அன்பாக்சிங் பண்ணி அந்த மேக் ப்ரோ தான் M4 Mac எப்படி கிடச்சிது தெரியலையே, எங்கேருந்து கிடச்சிதுன்னு. இது வரைக்கும் ரிலீஸ்க்கு முன்னாடி யாருமே இந்த மாதிரி ஃபுல்லாக அன்பாக்சிங் பாக்ஸோடலாம் போட்டதே இல்லை. பாக்ஸோட போட்டு புது இது போட்டு பாருங்கள் இதில் இதெல்லாம் இருக்குது, புது ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு போட்டு வச்சுருக்கோம். ஓவர் நைட்டில் அந்த சேனல் பறந்துருக்கும் நேரம். அதான் ரஷ்யனில் இருக்குது, ட்ரான்ஸ்லேட் பண்ணி அந்த ட்ரான்ஸ்லேட்டுக்கு இந்த ட்ரான்ஸ்லேட் வச்சு போட்டுக்கணும், அவ்வளோதான். அதுக்கு தான் வி ஹேவ் கூகுள் AI. ரஷ்யா அப்படின்னா ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க போல யூஎஸ் மேலே இப்படி. ஸோ ரீடிசைன்டு மேக் மினி அதெல்லாம் வரப்போகுது அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ M4 சிப்பு இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ 2001 அப்புறம் வந்து மேஜர் அப்டேட் வந்து இப்போ தான் வந்திருக்கு. ஸோ நிறைய வருஷத்துக்கு அப்புறம் வந்து அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அது தவிர வந்து 2025 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து
M4 பவர்டு 13 inch 15 inch MacBook Air வந்து வருதான். அதான் அப்போ அதே சமயத்தில் தான் அந்த ஐஃபோன் SE புது மாடல் வருது. அதுக்கடுத்து 11 inch 13 inch MacBook அந்த iPad Air மாடல் வருது. ஸோ அது வர புது ஏர் டேக் வருது. இதெல்லாம் வந்து அடுத்த வருஷம் வரும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஆனுவல் ரிலீஸ் சைக்கிள்லேருந்து வந்து ஷிஃப்ட் ஆகிறாங்க ஆப்பிள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபாலில் லான்ச் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து டிலே ஆகுது அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஒரே நேரத்தில் நிறைய ப்ராடக்ட் லான்ச் பண்ண வேணான்ட்டு கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க போட்டிருக்கு. யூஸ்வலாக வந்து டப்புன்னு லான்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஏன்னா ஆப்பிள் வாட்ச் அல்ட்ராலாம் வந்து வரவே இல்லை, அப்கிரேடே ஆகலை. அந்த பழைய இதே தான் வந்து அப்டேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ புது இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி நெக்ஸ்ட் இயர் கூட அந்த புது இது வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சூப்பர். ஓகே ரைட்டே இன்னையோட ப்ராடக்ட். சரி ப்ராடக்ட் இன்னொன்று எங்கே அது இது இன்னொரு ஷெல் இருந்தது எங்க எக் ஷெல் மாதிரி ப்ரோ. சரி ஓகே ப்ரோக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் அப்படின்னும் போது அதை சொல்லிடலாம். அதுக்கு தான் பாக்ஸ் எடுங்க. இது எவ்வளோ ப்ரைஸ்? ஓகே பிக்சல் பட்ஸ் ப்ரோச்சர் எப்படியும் 20 எவ்வளவு இதுலேயே போட்டுருங்க ப்ரைஸ். இதோ இதுதான் இந்த ப்ரைஸ் எம்ஆர்பிக்கு தான் வைப்பீங்க. 22,900 இதுக்கு தான் வந்து விற்கிறேன். 22,900க்கு இது ஒர்த்தா அப்படின்னா 5,000 ரூபாய்க்கு ஒரு 5 TWS வந்து ஆஃபர்ல வாங்கி குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் நீங்க கொடுத்துடலாம். நல்லா இல்லையா அது? நல்லா தான் இருக்கு. ஆனா அதுக்கு இவ்வளவு அமௌண்ட்லாம் நம்ம இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட நம்ம என்ன சொல்லியிருக்கோம், போட்டி போட்டியா வச்சிருக்காங்க, அழகா பண்ணிருக்காங்க. ஆனா இவனுங்க ஆனா ரீசைக்கிள்டு மெட்டீரியல் இந்த மாதிரியான விஷயங்கள் நிஜமாவே கூகுள் தான் இப்ப சூப்பரா பண்றான். இந்த மாதிரியான பேக்கேஜிங் பார்த்தாலே சாணி பேப்பர் மாதிரி இருக்கும்டா அப்படி சொல்றேன். அந்த நம்ம சொல்லுவோம்ல ஊர்ல எல்லாம் முன்னெல்லாம் இந்த டைப் ரைட்டிங்லாம் பேப்பர் யூஸ் பண்ணுவாங்க பாத்திருக்கியா, அந்த மாதிரி ரொம்ப மல்டிபிள் டைம்ஸ் ரீசைக்கிள் ஆன பேப்பர்னு தெரியும் பார்த்தாலே. ஸோ அந்த மாதிரி இவன் ஒருத்தன் தான் பண்ணிட்டு இருக்கான் இப்போதைக்கு. இது என்னன்னா ஆப்பிள் இந்த மாதிரி யாரா பண்றான்? ஆப்பிளோட டப்பா இங்க தான் இருக்கு. இங்க பாரு ஆப்பிள் டப்பான்னு அப்படியே இருக்கு உனக்கு. இங்க பாரு தான் ஏதோ என்வாயர்மெண்ட்டை காப்பாற்ற போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. காப்பாத்துவாங்க அவங்க ஆன் தி வேல இருக்காங்களாம். 2030ல காப்பாற்ற ஆரம்பிச்சோன்னா அவங்களும் ஜானி பேப்பர்ல வருவாங்க. சரி இப்போ என்ன மேட்டர்னா இது நல்ல ப்ராடக்ட். இந்த பிரைஸ்க்கு நிஜமாவே பயங்கர சூப்பரான ப்ராடக்ட் தான். ஆனா இவ்வளவு பெரிய பிரைஸ் இந்த டேகை வந்து எவ்வளவு பேர் வந்து திருப்தியா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேண்டில் பண்ண முடியும்? இது வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். சேஞ்ச் எதுவும் தெரியல. டிசைன் சேஞ்ச் வந்து எங்க இருக்குன்னா கேஸ்ல வந்து ஸ்பீக்கர் இருக்கு. லொகேட் பண்றது ஸ்பீக்கர்லாம் கேட்க பாட்டெல்லாம் கேட்க முடியாது, வெறும் லொகேட் பண்றதுக்கு மட்டும் தான். ஆமா. சோ ப்ராடக்ட் பேஸ்ட்ல வந்து செம்ம இம்ப்ரூவ்மென்ட் இருக்குன்னு சொன்னீங்க. பேட்டரி லைஃப் மட்டுமாடா நல்லா இருக்கு, கம்ஃபோர்ட் ஃபிட் இதுல வேற பயங்கரமான ஃபிட். சமயா இதெல்லாம் போட்டு எவ்வளவு நேரம் கண்டினியூஸா பல மணி நேரங்கள் யூஸ் பண்ணாலும் எந்த விதமான ரெக்கார்ட் பிரேக்கிங்கா ஒரு சாட்டர்டே வந்து கிட்டத்தட்ட தொடர்ந்து 10 மணி நேரம் ஃப்ரைடே 10 மணி நேரம் வந்து தன்னை வருத்திக்கிட்டு ஃபிட் எப்படி இருக்கு அப்படின்னு வருத்தவே இல்லை. அதான் மேட்ரு என்னன்னா அதான் காதுல இருக்கிறதே மறந்துடுது. இந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இதனால அடைச்ச மாதிரி இருக்காது இந்த மாதிரி. ஆமா அடைச்ச மாதிரிலாம் இல்லை. அந்த ப்ரெஷர் ரிலீஸ் பண்றதெல்லாம் சூப்பரா பண்ணிக்குது. அந்த அடைச்ச ஃபீல் இருக்கவே இருக்காது. ஏஎன்சி ஆன்ல இருந்தாலும் ஹர்ட்டிங்கா இல்ல. இதெல்லாம் பெரிய பிளஸ். ஏன்னா ஏஎன்சி பொதுவாகவே நான் யூஸ் பண்ண மாட்டேன். இதுல இருந்தாலும் நான் ஏஎன்சி யூஸ் பண்றது இல்ல. சரியா? ஃபிட் வந்து பார்த்தனா இந்த சைடு மாட்டுங்க. ஏய் ஐயோ என்ன ரெண்டு பட்டி அந்த சைடே மாட்டிக்கிட்டீங்க. அதான் இல்ல ஃபிட் வந்து சூப்பரா இருக்கும். வியர் டிடெக்ஷன் சூப்பரா இருக்கும். இப்போ ஆக்சுவலா டிரான்ஸ்பரன்சி மோட்ல இருக்கு. இப்போ ஏஎன்சி உள்ள போயிடுச்சு. அதே ஏஎன்சிக்குள்ள போயிடுச்சுன்றதுக்காக காதுக்குள்ள போகுது. இந்த சத்தம்லாம் கேட்காதுன்னு கிடையாது, அதெல்லாம் கேட்க தான் செய்யும். டச் வந்து சூப்பரா இருக்கும்டா. டச்ல வந்து என்னென்ன ஜெஸ்டர் இருக்குன்னா சிங்கிள் டேப் பண்ணா ப்ளே ஆகணும். ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேயா? சிங்கிள் டேப்க்கு வந்து சாங் ப்ளே ஆகும். சிங்கிள் டேப்க்கு திரும்ப பாஸ், சிங்கிள் டேப் ரெஸ்யூம், டபுள் டேப் நெக்ஸ்ட், ட்ரிபிள் டேப் ப்ரீவியஸ் பிளஸ் வால்யூம். இப்படி ஸ்வைப் பண்ணா வால்யூம் இன்க்ரீஸ், அதே ரிவர்ஸ்ல ஸ்வைப் பண்ணா வால்யூம் டிக்ரீஸ். சம்மங்க. ஸோ இது எல்லாமே நம்மளால வந்து பட்லேருந்தே பண்ணிட முடியும். அது மட்டும் இல்லாமல் கூகுள் அசிஸ்டன்ட் ஃபுல் பொட்டன்ஷியல் யூட்டிலைஸ் பண்ண முடியும். வர நோட்டிஃபிகேஷன்ல என்ன சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு நம்ம முதல்ல சொல்லிட்டோம்னா அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் நமக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். இது வந்திருக்கு, இதுக்கு ரிப்ளை பண்ணணுமா அப்படின்னா ரிப்ளை பண்ணணும்னா இப்படி சொல்லுங்க, நான் ரிப்ளை பண்ணிக்கிறேன் அப்படிலாம் சொல்லும். ஸோ கூகுள் அசிஸ்டன்ட்டும் பக்கம் ஒர்க் ஆகும். ஜெமினி கரெக்டாக வேலை செய்யும். ஆடியோ குவாலிட்டி பாஸ் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா போன ஜெனரேஷன் கம்பேர் பண்ணும்போது? ஆடியோ குவாலிட்டியில டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் சொல்ல முடியாது வச்சா. ஆனால் டிசைன் லாங்குவேஜில் பயங்கரமான டிஃபரன்ஸ். ஸோ அதுதான் இங்கே வந்து ஹிட்டு.
இப்போ இந்த ப்ராடக்ட்ல வந்து போன ஜெனரேஷனோட இன்னும் கொஞ்சம் பாலிஷ்டா இருக்கு. ரெண்டுமே ஐடென்டிக்கலா இருக்கும் போன ஜெனரேஷன் இதையும் பார்த்தா. கொஞ்சம் அந்த மேல எக்ஸ்டர்னல் லேயர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பாலிஷ்டா ஒயிட் கலர் அழுக்காத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 4.7 கிராம் தான் இந்த பட் வந்து செம லைட் வெயிட் சூப்பரா இருக்கு. பேட்டரி லைஃப் வந்து இவங்க கிளைம் பண்றதே என்ன சொல்றாங்கன்னா ANC இல்லாம 12 hours கிட்ட கிளைம் பண்றாங்க. 40 hours மேல பிளேபேக் சொல்றாங்க கேஸோட சேர்த்து. அதை தவிர என்னடான்னா இந்த பட்ஸே நீங்க வந்து சார்ஜ் 5 minutes போட்டீங்கன்னா 1.5 மணி நேரம். ஆனா அந்த 1.5 மணி நேரம் ANC இல்லாம 5 minutes சார்ஜ் பண்ணா 1.5 மணி நேரம் யூஸ் பண்ணலாம். ஆனா ANC இல்லாம. ஸோ ஓவரால் டேட்டா ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்தது. 23,000க்கு சாம்சங் பட்ஸ் இருக்கு, ஆப்பிள் ஏர்பாட்ஸ் இருக்கு, ஆப்பிள் யூஸ் அந்த ரெண்டுத்தையும் கூட குப்பையில போட சொல்லுவேன். இதையும் சேர்த்து போட்டுருங்க. சோனிலாம் இருக்கு. அவன் பாரு இவங்கெல்லாம் 11mm 12mm டிரைவர்ஸ் யூஸ் பண்றாங்க. சோனி 6mm டிரைவர்ஸ்ல என்னென்னமோ டியூன் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கான் அமைதியா. அதனா ஒரு சில ஃபேக்டர்ஸ் யோசிக்க வேண்டியதா இருக்கு. பிக்சல் நல்லா பண்ணிருக்காங்க. நிஜமா பயங்கரமான பிரேக் த்ரூ டிசைன்ல. இதுக்கு முன்னாடி பிக்சல் பட்ஸே நான் யூஸ் பண்ணிருக்கேன். அதுல ஃபிட் செம்மையா இருக்கும் பிக்சல் பட்ஸே. ஆனா நிறைய பேருக்கு எப்படி ஆயிடும்னா ENC ரொம்ப அக்ரெசிவா இருக்கு, பக்கத்துல இருக்கிற எதுவுமே கேட்கல அப்படின்னு ஆயிடும். ஏன்னா அது கெனால் உள்ள பெனிட்ரேட் ஆகும். ஓகே இன்னும் கொஞ்சம் விட்டா இயர் ட்ரம் போய் தொடும். எப்படி சென்சேஷன் இருக்கா அப்படின்னு கேட்கும். அந்த அளவுக்கு உள்ள போயிடும். அது டிசைனே அந்த மாதிரி தான் இருக்கும். பட்ஸ் ப்ரோ எப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப பெருசு, ரொம்ப ஃபிட்டு ப்ராப்பரா இருக்கும்னு சொல்ல முடியாது. யூஸ் பண்ண கொஞ்சம் காது வலிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப 1 ஹவருக்கு மேல யூஸ் பண்ணும்போது கிளாரிட்டி ஓகே, கால்ஸுக்கு ஓகே. இது வந்து எப்படின்னா கால்ஸுக்கு ஓகே, அவுட்டோர் கால்ஸுக்குலாம் ரொம்ப எக்ஸப்ஷனலி பயங்கரமான ANC-லாம் இல்லை. நல்லா இருக்கு. ஃபிட்டு அல்டி மறந்துருது. 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஏர் பண்ணியிருந்தாலும் அப்படி ஒன்று இருக்கிறது காதில் இருக்கிறதே மறந்துருது. அதான் ஃப்ரைடே வந்து போட்டு அவர் மறந்துட்டாரு. ஃப்ரைடே இல்லடா சாட்டர்டே அப்படிதான் சைக்கிளிங் போகும்போது அப்படியே தூங்கிட்டாரு. காலையில எழுந்துட்டு கூப்பிடுறாங்க, காது கேட்கல ஒரு 1 மணி நேரத்துக்கு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வந்து திருப்பி அந்த நேச்சர் வந்து ஹீல் ஆகுது அப்படின்னாங்கல்ல, ஆட்டோமேட்டிக்கா காது ஹீல் ஆகி அப்புறம் தான் அவர் கேட்கவே ஆரம்பிச்சது. ஆக்சுவலா அது இப்படி எல்லாம் தன்னை வருத்தி இதுக்கு டேட்டா எடுத்துக்கிட்டு இருக்காருன்னா சிவா வந்து எவ்வளவு பெரிய ஆளு. என்னங்க இல்லைங்க, ஒரு 7 மணி நேரம் தொடர்ந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். வால்யூம் ஆனா செம்ம கம்மியா வச்சிருந்தேன். 25% தான் வச்சிருந்தேன். கால்ஸுக்கு தான் சொல்லலாம். இன்டோர் கால்ஸ் சூப்பர். 2 டிவைஸ்ல அட் அ டைம் லைவாவே இருக்கும். இப்போ ஃபோன் பிளஸ் லேப்டாப்னு வரும்போது லேப்டாப்ல கால் வந்து அதுக்கு ஸ்விட்ச் ஆகிக்கும், ஃபோன்ல கால் வந்து ஃபோனுக்கு ஸ்விட்ச் ஆகும். இந்த மாதிரி அது பக்காவா இருக்கு. அவுட்டோர் கால்ஸ் தான் நான் சொல்றேன்ல, கொஞ்சம் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இருக்கு. சுத்தி இருக்கிற நாய்ஸ் கேக்குது. ஆமா கேக்குது, கண்டிப்பா கேக்குது. இது வந்து இப்போ இது ஐபோன்ல யூஸ் பண்ணா பயங்கரமா இருக்கும். ஐபோன்ல 1000 ரூபாய் பட்ஸ் யூஸ் பண்ணாலே சூப்பரா இருக்கும்னு சொல்லிருக்கேன்ல. நாய்ஸ் கேன்சல். ஆனா என்ன இதுல APTX இதெல்லாம் எதுவுமே கிடையாது. APTX அடாப்டிவ் இந்த 23000 ரூபாய் ரேஞ்சுக்கு வந்து நிறைய இதுல வேற லெவல்ல கொடுப்பான். சோனி எல்லாம் அவனோட ஐரஸ் ஆடியோ நீ அந்த இது OnePlus Buds 3 Pro Buds Pro 3 அதெல்லாம் பாத்துக்கோங்க. பட்ஸ் ப்ரோ 3லாம் வந்து LHDC LDAC எல்லாமே இருக்கும். அதில் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டால் எல்லாமே இருக்குங்கன்னு வானுங்க. ஆப்டெக்ஸ் மட்டும் தான் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதில் நிறைய பேர் அதான் இதுவாக பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ ஐரஸ் ஆடி இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறோம், ஐரஸ் ஆடியை கொடுத்துருக்கலாம் இவங்க APTXல. கேட்டால் இவன் எல்லின்னு ஒன்று சொல்கிறான் வச்சா. அது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு ஹைப்ரிட் ஹைரஸ். அதனால் இன்னும் எக்ஸ்பெரிமெண்ட்டில் தான் இருக்குது. பிக்சல் ஃபோன்ஸில் எல்லி கரெக்டாக வேலை செய்யுது. வேறு ஃபோனில் ட்ரை பண்ணேன், எல்லி காமிச்சது எனேபிள் பண்ணால் மோனோ ஆடியோ மாறிடும். இங்கே மட்டும் கேட்கும், இந்த சைடு கேட்காது. லெஃப்ட் மட்டும் கேட்கும், ரைட் சைடு கேட்காது. எல்லி டிசைன் இவன் என்னடா ஐலேன்னு இருக்கான். ரைட்டே அடுத்த ஃபைனல் நியூஸ். மெட்டா மூவி ஜென் டெக்ஸ்ட் டு AI அண்ட் சவுண்ட் மாடல் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நாவா இவனுக்கு இப்ப இது என்னன்னா மூவி ஜென் அவங்க வந்து அதுக்கு காம்படிஷனாக வரணும். நம்ம ஓப்பன் AI காம்படிஷனாக சோரா அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதனால வந்து கிரியேட்டிவிட்டிக்காக இது இன்னும் டெஸ்டிங் ஃபேஸில் தான் இருக்கு, இன்னும் பப்ளிக் ரிலீஸ் இல்லை. ஓப்பன் ஏஐக்கெல்லாம் காம்படிஷன்லாம் இப்போ எவனும் கிடையாது. பாத்தியா வேற லெவல்ல ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த வீடியோலாம் பாத்தியா இல்லையா? எந்த வீடியோ? வேற லெவல்ல இருக்கு. இதுதான் ஜெனரேட் வீடியோ. இதெல்லாம் வந்து எங்க ஆளு எப்போ 6 மாசத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியாச்சு. எங்க கிட்டலாம் வராதீங்க நீங்க. போட்டியா வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஆக்சுவலா நானும் பரத்தும் பேசிட்டு இருந்தோம். நாங்க ஒரு AI எடிட்டர் பண்ண போறோம். AI எடிட்டர். அந்த எடிட்டிங் டூல்குள்ளார நீங்க உங்க வீடியோ எல்லாத்தையும் தூக்கி போட்டீங்கன்னா அதுவே எடிட் பண்ணி உங்களுக்கு ஒரு படமா கொடுத்துரும். அவ்வளவுதான். செம்மங்க. நல்லா இருக்குல்ல? அது ஆல்ரெடி இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி எடிட்டர் ஒன்று. அந்த மாதிரி எடிட்டர்னா அது சும்மா நீ கொடுக்குற வீடியோ எல்லாம் எடிட் பண்ணி கொடுக்குமே தவிர கரெக்டா அந்த டைமோட உனக்கு கரெக்டா வரணும் ஆர்டர். ஓப்பன் ஏஐக்கு வந்துட்டாயா எங்க ஆளு? டேய் ஓப்பன் ஏஐ பார்த்து வச்சுக்க, ஒரே வருஷத்துல உன் கம்பெனியை க்ளோஸ் பண்றவா எங்க ஆளு. அவன் சொல்லுவான் அதுலதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. அவ்வளவுதான், அதையும் ரெடி பண்ணி அனுப்பிடுவானுங்க அவனுங்க. ஸோ இது வந்து 16 செகண்ட்ஸ் 16 frames per second வந்து வீடியோஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுமா. டெக்ஸ்ட் டு இமேஜ் அப்படி இல்லைன்னா டெக்ஸ்ட் வீடியோ
இந்த மாதிரி டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணி அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணி வந்து இது பண்ண போறாங்க அப்படின்னு போட்டுருக்கு. சூப்பர் 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 சூப்பர். ஸோ இண்டிவிஜுவல் இமேஜ், பர்சனலைஸ்டு வீடியோ, டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட்ஸை வச்சு வந்து இந்த மார்க் சீக்கிரம் பாருங்க இப்படி ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அது வேற இதுல போட்டு ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இதெல்லாம் வேற போட்டுருந்தாங்க. ஸோ அது வந்து கஸ்டம்ல இருக்காம பாரு, அது எதை போட்டுருந்தது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இங்க பார்த்தீங்களா இதை? ஆமா, அவனோட இது சோஷியல் மீடியா வந்து ஷேர் பண்ணிருந்தாங்க. இதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல வந்துட்டு இருக்கு. சிக்கன் டோனட். ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த மார்க் ஜுக்கர்பர்க் போட்ட வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து இன்டெகிரேஷனாக வந்து நெக்ஸ்ட் இயர் வந்துருமா. ஸோ இந்த கிரியேஷன் டூல் வந்து நம்மளே வந்து வீடியோ போட்டு அதை வந்து டிஃப்ரெண்ட்டாக மாற்றுற மாதிரி இது வந்து நெக்ஸ்ட் இயர் வந்துடும் அப்படின்னு போட்டிருக்காரு. இவங்க வந்து மெட்டா வந்து ஃபிலிம் மேக்கர்ஸ் கூட கொலாபரேட் பண்ணி இந்த ஃபீட்பேக் எல்லாமே ஃபிலிம் மேக்கர்ஸ் கூட தான் கொலாபரேட் பண்ணி இது பண்ணுவேன். ஓப்பனையும் அதான் சொல்லியிருந்தாங்க. ஃபிலிம் மேக்கர்ஸ் இது வந்து எவ்வளோ பெட்டராக பண்ணலாம், இந்த அவுட்புட்லாம் வந்து என்ன பெட்டராக பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரைட்டே, ஆல்ரெடி பார்த்தல மெட்டால என்னென்னலாம் நடக்குதுன்னு. இங்கே அவரே அழகா செம்மையா ஸ்டிக்கர் பிளான் பண்ணி கொண்டு போயிருக்காரு. பார்க்க நல்லா இருக்குல்ல. இது ஸ்டாப்புக்கு இல்லது. ரைட்டே, வீங்க நம்ம அடுத்து பார்ப்போம். ரைட்டே, இதெல்லாம் தான் இங்கே நியூஸ் அண்ட் வேசல் நியூஸ். ரொம்ப நாளைக்கு பார்ப்போம். தெரியும் விக்னேஸ்வர் சிவபரணி பார்க்கலாம். வணக்கம் geeks, இது வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ். புது பேட்ஸ், புது ஃபேக்ட்ஸ் இந்த டெக்னாலஜி ஸ்ட்ரீட்ஸ். வணக்கம் geeks, வணக்கம் geeks, வணக்கம். நான் நமக்கு நடுவில் ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் ஃபோன்ஸ் மேல வந்த கிறுக்கு. மச்சி உனக்கு அந்த பிராண்ட் இதை பிடிச்சிருக்கு. அதுவா அது வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல தலைவா. டெக் வாய்ஸ் தமிழ் பார்க்கவா. இன்னும் சுட சுட நியூஸ் வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ் தலா. புது கேட்ஸ், புது ஃபேக்ட்ஸ் பிடிச்சிருந்தா ஒன்னும் தப்பில்ல.